பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து 4 நாட்களா ஒரு போர்க்களமாவே எல்லை பகுதியில் இருந்து தான் வந்ததுன்னு சொல்லணும் ராஜேஷ். தற்போது ஒரு வழியா இது முடிவுக்கு வந்திருக்கிறது. இரு நாட்டு மக்களுமே இப்போ ஒரு அமைதி நிலையை எட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை எதற்காக நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம்? தர்ஷினி, இப்போ இதில் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் அவர்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இல்லாமல் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு தான் பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு ஒரு நிவாரணம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், தொடர்ந்து நாம் அந்த எத்திக்ஸ் என்று குறிப்பிடுவார்கள், அந்த போருக்கான ஒரு வரையறையை தாண்டாமல் தான் இந்தியா போர் புரிந்திருக்கிறது. போர் என்று சொன்னால் மருத்துவமனைகள் மீது குண்டு போடக்கூடாது, பள்ளிகள் மீது குண்டு போடக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், வழிபாட்டு தலங்கள், இது போன்ற இடங்களின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது. இது போருக்கான நெறிமுறை கிடையாது. இது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் பொருந்தும். தீவிரவாதிகளாக இருந்தால் கூட இந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் ஒரு போர் தர்மம் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அது போன்ற போர் தர்மத்தை பாகிஸ்தான் கடைபிடிக்கவில்லை. நிச்சயமாக 12ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலே நம்மிடையே திரு கண்ணன் அவர்கள் இருக்கிறார், ஐநா அதிகாரியாக பணியாற்றியவர். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் மீண்டும் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். 12ஆம் தேதி என்ன மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்? ஏன்னா போர் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அது அதிகாரப்பூர்வ போராக அவங்க அறிவிக்கலனாலும் கிட்டத்தட்ட போராக தான் அது நடந்திருக்கு. இப்போ முடிவுக்கு வரும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் கூட அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. எனவே போர் நடைபெற்று முடிந்து அப்போ நிறுத்துறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்? இந்தியாவுடைய டிமாண்டாக என்ன இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க சார்? இல்ல, இந்தியாவுடைய டிமாண்டா என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல. இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், பயங்கரவாத ஆதரவு என்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் தேடுகிற பயங்கரவாதிகள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம கேட்க போறோம். அது எதுவும் நடக்க போறது இல்லை. பயங்கரவாதிகளை நம்ம இடத்துல ஒப்படைக்க போறது. அது எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர்கள் பயங்கரவாதிகள் எங்க இடத்துல இல்லை என்பதை அவர்கள் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவதாகவும் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்க போறதில்லை. என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாம இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை தள்ளி வைத்திருக்கிறோம். அதை நாம் மறுபரிசீலனை செய்வோம் ஒரு நல்லெண்ண செய்கையாக. அதே மாதிரி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு நல்லெண்ண செய்கையாக ஏதேனும் ஒரு ஃபிக் லீவ் அதை அவர்கள் தருவார்கள். ஒன்று. இரண்டாவது, நாம நம்முடைய தூதரை அவர்களுடைய தூதரை நாம திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தற்காலிகமாக. மறுபடியும் தூதரக உறவுகளை நாம் அதிகப்படுத்துவோம். இப்ப 30 பேர் தான் இருக்காங்க அவர்களுடைய தூதரகத்தில் நாம் அனுமதிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு 30 பேர் தான் நம்முடைய தூதரகத்தில் அவர்கள் நாட்டில் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்வோம். மீண்டும் பழைய நிலைக்கு உறவை கொண்டு போவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வோம். தவிர மற்றபடி இந்த வர்த்தகம் திருப்பி தொடர்றதுக்கு நம்முடைய மூடிய எல்லை கிராசிங் கதவுகளை திறப்பது, இந்த மாதிரி நடைமுறை யதார்த்த பிராக்டிக்கல் நடவடிக்கைகளை பற்றி தான் நாம் பேசுவோம் என்று நான் எண்ணுகிறேன். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது பற்றியோ அல்லது எல்லை சீஸ்ஃபயர் லைனில் அத்துமீறி நடக்கக்கூடிய ஊடுருவல் இவற்றையெல்லாம் தடுப்பது பற்றியோ பேசுவது என்பது 2 நாடுகள் மத்தியிலும் போதுமான அளவு நம்பகத்தன்மை வர வேண்டும். அதெல்லாம் நாளாகும். அதெல்லாம் தொடர்ந்து பேசப்பட வேண்டிய பிரச்சனை. திரு கண்ணன், நீங்கள் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ இதில் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, அவங்க நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க, தீவிரவாதிகளையும் ஒப்படைக்க மாட்டாங்க, பயங்கரவாதத்தையும் முற்றுமுழுதாக கைவிடுவதாகவும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா எதற்காக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்வோம்? இது எவ்வளவு நாள் நம்ம நடத்த முடியும்? எவ்வளவு நாள் நடத்த வேண்டியிருக்கு? நம்முடைய இலக்கு நம்ம முதலே சொன்னோம், பொருளாதார இலக்கு கிடையாது, ராணுவ இலக்கு கிடையாதுன்னு சொன்னோம், குடிகள் இலக்கு கிடையாதுன்னு சொன்னோம், சிவிலியன்ஸ் இலக்கு கிடையாதுன்னு சொன்னோம். பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்த இடத்துல நாங்க போய் பார்க்கணும்னு சொன்னோம். பயங்கரவாதிகள் பலரை கொன்றோம்னு சொன்னோம். முடிச்சு போச்சு நம்முடைய இலக்கு. இதற்கு மேல இதுல என்ன தொடர வேண்டி இருக்கு? அதனால் நாம் ஒப்புக்கொண்டோம். நாம் வெற்றி முகத்தில் வெளியில் வந்திருக்கிறோம்.
இன்று காலை அவர்களுடைய பாகிஸ்தானுடைய பிரதமர் நாங்கள் சரியான தக்க பதிலடி தந்துவிட்டோம், பெஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் என்று சொன்ன உடனேயே எனக்கு ஒரு மின்னல் கீட்டு தெரிந்தது. பாகிஸ்தானியர்கள் தங்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழி இன்று காலை கிடைத்து விட்டது. அவர்கள் இந்திய தாக்குதலுக்கு பதிலாக நாங்கள் மீண்டும் தாக்குதல் செய்தோம், தக்க பதிலடி கொடுத்தோம், இந்தியர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசும் பொழுது, எங்களுடைய ஒரு கண்ணுக்கு மாற்று கண்ணு வாங்கினோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது, சரி, இதற்கு பின்பாக நான் உங்களுடைய தொலைக்காட்சி சேனலிலேயே இன்று சொன்னேன், நிறைய பின்னாடி 2 நாடுகள் மத்தியிலையும் நிறைய அழுத்தம் தரக்கூடிய 2 இடத்தில் 2 நாடுகள் இருக்கின்றன. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சவுதி அரேபியா. இவர்களுடைய கூட்டு முயற்சி தான் இது. இதில் அமெரிக்கர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். சவுதி அரேபியர்கள் அவர்களுடைய துணை வெளியுறவு அமைச்சரை நேற்று இஸ்லாமாபாத்திற்கும் அதற்கு முந்தின நாள் டெல்லிக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதனால் 2 நாடுகள் மத்தியிலும் பெரிய அழுத்தம் இருந்தது. 2 நாடுகளும் அவர்களுடைய இலக்கை எட்டிவிட்டன, முடிந்து விட்டது. இதை எதற்கு தொடர வேண்டும்? இதைவிட பெரிய இலக்கு நமக்கு இருக்கிறது. அது இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பது, இந்த நாட்டை மீண்டும் வளர்ச்சி பாதையில் இன்னும் வேகமாக செலுத்துவது. அதற்கு நாம் திரும்புவோம். நிச்சயமா சார், நம்முடைய இலக்கு நிறைவடைந்தது என்ற ஒரு அழகான கருத்தை நீங்க சொன்னீங்க. இணைப்பில் உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.